ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு தெரட்டி ஃபங்க்ஷனுக்கு போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அக்கா முன்னாடியே போயிட்டாங்க. நான் அப்பா கூட போனேன். என்னங்க வயசு பசங்க ஓட்டுறதெல்லாம் வண்டி, எங்கள் மாமனார் ஓட்டுறது தாங்க வண்டி. அப்படி ஸ்பைடர் மேன் மாதிரி அப்படி டக்குன்னு பறந்துட்டார் பஸ் ஸ்டாண்டுக்கு. அக்காவும் நானும் ஒசூருக்கு போகிறதுக்கு பஸ் ஏறிட்டேங்க. மாமா பார்க்குற குஷியில் ஒரே சந்தோஷமாக இருந்தேன். ஆடி 1க்கு பார்த்தது. நெக்ஸ்ட் இன்றைக்கி தான் பார்க்குறேன் மாமாவை. ஒசூரில் இறங்கி ஒசூர்லேருந்து நம்ம பெங்களூருக்கு பஸ் ஏறி ரீச் ஆகி மாமாவை பார்த்தாச்சுங்க. மாமாவை பார்த்த சந்தோஷத்தில் தலைகால உரியாமல் அப்படித்தான் சொல்லுவாங்களே, உன் கால் இன்னும் தரையில் நிற்கலன்னுவாங்களே, அந்த மாதிரி இந்த சந்தோஷத்தில் எங்கள் மாமனை பார்த்தது. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு ரீச் ஆகியாச்சு. அக்கா எங்களை எல்லாம் தண்ணியெல்லாம் கொடுத்து வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டாங்க. மாமா தான் என்னை வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுக்கலையே எனக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு. மாமா எடுக்கக்குள்ளே கேமராவை மறைச்சிக்கிட்டேன். பாப்பா கொஞ்சம் தோடு ஒட்டியானம் போட்டு சொல்லிட்டு மட்டைப்பூலாம் வைக்க சொன்னாங்க. எனக்கு மட்டைப்பூ வைக்காதனால அக்கா வச்சுட்டு இருந்தாங்க. நான் ஒட்டியானை கட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அக்காவுக்கு நான் தலை சீவிட்டு இருந்தேன். யார் கண் வச்சிடாதீங்க, எங்கள் கடைசி வரைக்கும் இந்த பாண்டிங் உங்களுக்கு வேணும்ன்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அப்புறம் தட்டு வரிசையில் எடுத்துகிட்டு வந்தேங்க. அப்புறம் நானும் அக்காவெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம். எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறது இல்லை. அதனால் இந்த சண்டை பொறாமை போட்டியெல்லாம் எதுவுமே வச்சுக்காதீங்க. இருக்கிற வரைக்கும் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருங்க. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு வந்த இடத்துல எங்கள் அண்ணாலாம் கொஞ்சம் என்கிட்ட கொஞ்சம் காமெடியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்டலாம் பேசிவிட்டு மேலே சீர்வரிசைக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. பாப்பாவை மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க நலுங்கு வைக்க. நான் அக்காவை தட்டு வரிசை எடுத்து போய் மேலே வச்சுட்டு அப்புறம் அக்கா நலுங்கு வச்சாங்க. என்னை வைக்க சொன்னாங்க. நானே ஒரு சின்ன பிள்ளை, அதனால் நான் வைக்க மாட்டேன்ட்டு அப்புறம் தட்டு வரிசை எடுத்துன்னு போனதான் நானும் எங்கள் வீட்டுக்கார் வச்சுட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணாவும் அவங்க அண்ணியும் வச்சாங்க. வீட்டுக்கு கிளம்புறப்ப அவங்க நம்மளுக்கு தட்டில் பழம் வெல்லம் பருப்பெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. நம்ம கிளம்புறாங்கன்ட்டு ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. செம்ம மேலே மாமா நைட் ஷிஃப்ட்டு போய் வந்தனால தூக்கம் இல்லாதனால தூங்கிட்டாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் தமிழ் ஷாலு கப்புள்ஸ். என் பொண்டாட்டியோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சாலையும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலாலையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்.